This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். காட்டுத்தீயால் வெளியேற்றப்பட்ட மக்களின் வீடுகளில் கொள்ளை, 22 வழக்குகள் பதிவு. சந்தேகத்திற்கிடமான நடமாட்டம் தென்பட்டால் 17 என்ற எண்ணுக்கு அழைக்க அறிவுறுத்தல். தொடர்ந்து சேவை ஆகஸ்ட் 8 முதல் நிறுத்தம். பராமரிப்பு மற்றும் புதிய சுரங்கம் அமைக்கும் பணிகளுக்காக தொடர்ச்சியாக 16 நாட்கள் சேவை ரத்து. சட்டவிரோத அழகு நிலையத்தில் ஊசி செலுத்திக் கொண்ட 25 வயது இளம்பெண் பரிதாப உயிரிழப்பு. மருத்துவ பயிற்சியற்ற போலி மருத்துவர் மற்றும் அழகு நிலைய உரிமையாளர் ஆகிய இருவர் அதிரடி கைது. பாரிஸ் சுகாதார அமைச்சகத்திற்குள் திறந்திருந்த அவசர கால கதவு வழியாக கத்தியுடன் நுழைந்த மர்ம நபர். கண்காணிப்பு கேமரா மூலம் கண்டறியப்பட்டு விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர். பிரான்சின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் தொடரும் கடும் வெப்ப அலை. 22 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம். புலம்பெயர்வோர் ஊடுருவலை தடுக்க எல்லை கட்டுப்பாடுகளை உடனடியாக தீவிரப்படுத்த பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் உத்தரவு. பிரான்சில் இளம் ஓட்டுநர்களுக்கு புதிய கட்டுப்பாடு. விதியை மீறும் இளம் ஓட்டுநர்களுக்கு 15,000 யூரோக்கள் வரை அபராதம் மற்றும் 1 வருட சிறை தண்டனை. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சின் ஜைரோன் பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ காரணமாக பாதுகாப்பு கருதி 2,20,000 பேர் வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் இவ்வாறு வெறுமையாக உள்ள வீடுகளை குறிவைத்து நடைபெற்ற கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக 22 குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போர்டோ அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. வீடுகளில் உடைப்பு அல்லது சந்தேகத்திற்கிடமான தடயங்கள் தென்பட்டால் உடனடியாக 17 என்ற அவசர இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜூலை 22ஆம் தேதி முதல் சவுமோஸ் பகுதியில் தொடங்கிய தீ விபத்துகள் திட்டமிட்டு வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் மேலும் 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பிரான்சில் ஏற்படும் காட்டுத்தீ விபத்துகளில் சுமார் 70% குற்றச் செயல்களால் ஏற்படுவதாக உள்துறை அமைச்சர் லாரண்ட் நுனஸ் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் காட்டுத்தீ சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை 275 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் 31 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். தீயணைப்பு பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தால் இதுவரை வெளியேற்றப்பட்டவர்களில் 1,44,000 பேர் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். 3,300 தீயணைப்பு வீரர்கள், 1,500 ராணுவத்தினர் மற்றும் 1,250 காவல்துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் இதுவரை 230 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இதற்கிடையே A63 நெடுஞ்சாலை மீண்டும் திறக்கப்பட்டுள்ள போதிலும் போர்டோ தெற்கு பகுதிக்கான TGV தொடர்ந்து சேவைகள் ஞாயிற்றுக்கிழமை வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை RERA தொடர்ந்து சேவையானது வின்சென்ஸ் மற்றும் நாய்ஸி லெக்ராண்ட் மாண்ட் டெஸ்ட் நிலையங்களுக்கு இடையே முழுமையாக நிறுத்தப்படவுள்ளது. இந்த 16 நாட்கள் முழுவதும் வால்டிஃபான்டனே, நூய்லி பிளைசன்ஸ், பிரைசர்மான் மற்றும் நாய்ஸி லெக்ராண்ட் மாண்ட் டெஸ்ட் ஆகிய 4 நிலையங்களில் தொடர்ந்து சேவை இயங்காது. இந்த பணிகளின் ஒரு பகுதியாக தொடர்ந்து பாதையின் உபகரணங்களை புதுப்பித்தல் மற்றும் வால்டிஃபான்டனே நிலையத்தில் பாதைகளின் கீழ் புதிய நடைபாதை சுரங்கம் அமைக்கும் பணிகளை RATP நிறுவனம் மேற்கொள்ளவுள்ளது. பயணிகளின் சிரமத்தை குறைப்பதற்காக மாற்று பேருந்து சேவைகளை நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஷட்டோட வின்சென்ஸ் முதல் நாய்ஸி லெக்ராண்ட் மாண்டெஸ்ட் வரை அனைத்து மூடப்பட்ட நிலையங்களிலும் நிற்கும் சிவப்பு பேருந்து சுமார் 8 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்படும். நோஜன் சர்மான் மற்றும் நாய்ஸி லெக்ராண்ட் மாண்டெஸ்ட் இடையே நேரடி சேவையை வழங்கும் பழுப்பு பேருந்தும், வார நாட்களில் காலை மற்றும் மாலை உச்ச நேரங்களில் மட்டும் இயக்கப்படும் பச்சை பேருந்தும் சேவையில் இருக்கும். இதற்கு மாற்றாக பயணிகள் 113, 114, 118, 120, 124, 206, 210, 306 மற்றும் 520 ஆகிய பேருந்து வழித்தடங்களையும் பயன்படுத்தலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாற்று பேருந்துகளை தவிர்க்க விரும்புவோர் RE தொடர்ந்து சேவையை பயன்படுத்தலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்ளவிருப்போர் கோடைக்கால பணிகளுக்கான சிறப்பு பயண வழித்தட கணிப்பானை பயன்படுத்தி முன்கூட்டியே திட்டமிடுமாறும் பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் நைஸ் நகரில் எவ்வித அனுமதியுமின்றி சட்டவிரோதமாக இயங்கி வந்த அழகு நிலையம் ஒன்றில் போடாக்ஸ் ஊசி செலுத்திக் கொண்ட 25 வயது நிரம்பிய இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். ஜூலை 27ஆம் தேதியன்று நடைபெற்ற இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உணர்ச்சியகற்றும் லிடோகைன் என்ற மருந்து செலுத்தப்பட்ட உடனே அவர் மயங்கி விழுந்துள்ளார்.
அதனைத் தொடர்ந்து இருதய அடைப்பு ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அழகு நிலைய உரிமையாளர் மற்றும் சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் ஆகிய இரு பெண்களை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அந்த அழகு நிலையத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் ஆசியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட உரிமம் இல்லாத மருத்துவப் பொருட்கள், பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் மற்றும் 1500 யூரோக்கள் ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊசி செலுத்திய பெண்ணுக்கு எவ்வித மருத்துவ பயிற்சியோ அல்லது அனுமதியோ இல்லை என்பதும், அவர் 2022ஆம் ஆண்டு முதல் ரகசியமாக இத்தொழிலில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மேலும் இந்த அழகு நிலையம் எவ்வித அரசு பதிவோ அல்லது வரி பதிவோ இல்லாமல் முற்றிலுமாக சட்டவிரோதமாக இயங்கி வந்துள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் சட்டவிரோத மருத்துவ பயிற்சி மற்றும் கவனக்குறைவால் ஏற்பட்ட கொலை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள மிக முக்கியத்துவம் வாய்ந்த சுகாதார அமைச்சக கட்டடத்திற்குள் தவறுதலாக திறந்து வைக்கப்பட்டிருந்த அவசர கால கதவு வழியாக கத்தியுடன் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் வெள்ளிக்கிழமை காலை காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அதிகாலை சுமார் 6 மணியளவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் கட்டடத்திற்குள் நுழைந்த அந்த நபர் நேராக முதல் தளத்திற்கு சென்று 40க்கும் மேற்பட்ட அலுவலக அறைகளில் சோதனையிட்டு பொருட்களை திருடியுள்ளார். கையில் சமையலறை கத்தியுடன் நடமாடிய அவரை கட்டடத்தின் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கவனித்த பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறையினர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். காவல்துறையினர் நெருங்குவதை அறிந்த அந்த நபர் திருடைய பொருட்களை அங்கேயே போட்டுவிட்டு தப்பியோட முயன்றுள்ளார். அவரிடமிருந்து 7 கணினிகள், 3 தொலைபேசிகள் மற்றும் பூட்டுகளை எளிதில் திறக்க பயன்படும் சிறப்பு கருவிகளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். அவரது உண்மையான அடையாளத்தை உறுதிப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மடக்கி பிடிக்கப்பட்ட அவர் தற்போது புலனாய்வு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது ஆயுதத்துடன் திருடியமை மற்றும் அமைச்சக கட்டடத்திற்குள் ஆயுதத்துடன் அத்துமீறி நுழைந்தமை ஆகிய கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் கைது செய்யப்பட்ட நபர் ஏற்கனவே பாரிஸ் நகருக்குள் நுழைய நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்ட பழைய குற்றவாளி என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அரசின் உச்சக்கட்ட பாதுகாப்பு நிறைந்த அமைச்சகத்திற்குள் பழைய குற்றவாளி ஒருவர் எளிதாக நுழைந்து திருட முயன்ற சம்பவம் பெரும் கேள்விகளையும் பாதுகாப்பு குறைபாட்டையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. பிரான்சின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் வெப்ப அலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக சனிக்கிழமையன்று 22 மாவட்டங்களுக்கு மேட்டியோ பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் செம்மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிக்கையின்படி ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த 21 மாவட்டங்களுடன் தற்போது கார்ட் மாவட்டமும் இந்த பட்டியலில் இணைந்துள்ளது. திரையில் காட்டப்படும் மாவட்டங்கள் சனிக்கிழமையன்று செம்மஞ்சள் எச்சரிக்கையுடன் வெப்ப அலையால் பாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதிகளில் அதிகபட்சமாக 35 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமையன்று வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வெள்ளிக்கிழமையன்று இடியுடன் கூடிய மழைக்காக 10 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் சனிக்கிழமையன்று எந்தவொரு மாவட்டத்திற்கும் இடியுடன் கூடிய மழைக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் நாட்டிற்குள் பல்லாயிரக்கணக்கான மொராக்கோ நாட்டு புலம்பெயர்வோர் நுழைந்துள்ள சம்பவம் ஐரோப்பிய நாடுகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ள இத்தாலி பிரதமர் ஸ்பெயினை ஷெங்கன் மண்டலத்திலிருந்தே நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மொராக்கோ நாட்டு புலம்பெயர்வோர் தங்கள் நாடுகளுக்குள் நுழைந்து விடுவதை தடுப்பதற்காக ஸ்பெயினை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக ஸ்பெயினின் எல்லையை ஒட்டியுள்ள பிரான்ஸ் நாடும் தனது எல்லை கட்டுப்பாடுகளை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. இதுகுறித்து பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லாரண்ட் நூனஸ் தெரிவிக்கையில், செவுட்ட பகுதியில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஸ்பெயின் எல்லையில் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடுகளை உடனடியாக வலுப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பிரான்சில் தற்காலிக ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ள இளம் ஓட்டுநர்கள் அதிக சக்தி வாய்ந்த வாகனங்களை ஓட்டுவதற்கு தடை விதிக்கும் புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. 2026 ஜூலை மாத நடுப்பகுதியில் அமல்படுத்தப்பட்ட ரீபோஸ் சட்டத்தின்படி இத்தகைய வாகனங்களை இளம் ஓட்டுநர்களுக்கு கடனாக வழங்குவதோ அல்லது வாடகைக்கு விடுவதோ முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பை வலுப்படுத்தவும் அனுபவம் குறைந்த ஓட்டுநர்களால் ஏற்படும் விபத்துகளை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
இந்த கட்டுப்பாடானது ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மூலம் உரிமம் பெற்றவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கும், துணை ஓட்டுநர் பயிற்சி மற்றும் பயிற்சிக்கு பிந்தைய படிப்பை முடித்தவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கும் பொருந்தும். புதிய ஓட்டுநர்களுக்கு இத்தகைய சக்தி வாய்ந்த வாகனங்களை கட்டுப்படுத்தும் போதிய அனுபவமும் உடனடி முடிவெடுக்கும் திறனும் இருப்பதில்லை என்பதை கருத்தில் கொண்டே அரசாங்கம் இந்த விதிமுறையை கொண்டு வந்துள்ளது. இந்த விதியை மீறும் இளம் ஓட்டுநர்களுக்கு 15,000 யூரோக்கள் வரை அபராதமும் 1 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகனங்களை வாடகைக்கு விடும் நிறுவனங்களுக்கு 1,500 யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படுவதுடன் குறித்த தவறை மீண்டும் செய்தால் அபராத தொகை இரட்டிப்பாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அதிக சக்தி வாய்ந்த கார் என்பதற்கான துல்லியமான வரைவிலக்கணம் மற்றும் இயந்திரத்திறனின் வரம்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக நிர்ணயிக்கப்படவில்லை. இது குறித்த விரிவான அரசாணை வரும் இலையுதிர் காலத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.